ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ சாம்பார். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போது மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இந்த குழம்புக்கு நம்ம அதை அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கறி மசால் ஒரு டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது கூட அந்த வதக்குனதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அரை தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குற டைம்லேயே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவும் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதுவும் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து பச்சை வாசம் போய் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 to 10 minutes ஆகும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருந்ததுனா தான் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரொம்ப திக்காவோ ரொம்ப தண்ணியாட்டமோ இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு, ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.